ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நான் இப்போது காமிக்கிற இந்த பைப் கிளீனர் ரோஸ் தான் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி பைப் கிளீனரை ரெண்டாக மடக்கி நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு பிங்க் கலர் பைப் கிளீனர் என்கிட்ட இருக்குது இந்த ரோஸ் பண்ணினதில். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பைப் கிளீனரை இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. எல்லா பைப் கிளீனர்ஸுமே ரெண்டாக மடக்கிக்கோங்க. இந்த 4 பைப் கிளீனரையும் மடக்கிட்டு ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பைப் கிளீனரை உள்ளே கொடுத்துட்டு சென்டரில் லாக் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது கீழே இருக்கிற மேலே 3 மட்டும் விட்டுட்டு கீழே இந்த 5ஐயும் இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. ஈக்குவல் கேப்பில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. இந்த 3ம் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போது இந்த மேலே இருக்கிற 3 மட்டும் விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த 5 பைப் கிளீனரையும் ஒரு குட்டி குட்டி ரவுண்டாக சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரோஸ் பெட்டல் மாதிரி வரும். இப்போது நான் எப்படி சுற்றுறனோ அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி இங்கே மடக்கி விட்டுருங்க. அப்படியே நின்றுக்கும். இந்த 5 பெட்டலுமே நம்ம அதே மாதிரி சுற்றி சுற்றி ஒரு பெட்டல் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் கிட்ட வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ, உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதே மாதிரி நடுவில் இருக்கிற 3 மட்டும் விட்டுட்டு அதை வந்துட்டு அடுத்த லேயர் பெட்டல்ஸுக்கு நம்ம வந்துட்டு மடக்கி விட போகிறோம். இதே மாதிரி மடக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு லேயர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது செகண்ட் லேயர் பண்ணலாங்களா? செகண்ட் லேயரில் மறுபடியும் இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட் லேயருக்கு எப்படி சுற்றி விட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு செகண்ட் லேயருக்கும் சுற்றி விடணும். பெரிய ரோஸா வேணுனாலும் நம்ம அப்படியே பைப் கிளீனரை அப்படியே வச்சும் செய்யலாம். அப்படியே ரெண்டாக மடக்கி அப்படியே செய்கிறது. இது வந்துட்டு குட்டி ரோஸா நான் வந்துட்டு பாட்டில் வச்சு காமிக்கிற மாதிரி நான் செய்கிறேன். மேலே 3 கீழே வந்துட்டு 5 இந்த மாதிரி லேயராக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகான உங்களுக்கு குட்டி ரோஸ் வந்துட்டு கிடைக்கும். தெரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரோஸ் செஞ்சுட்டு நான் வந்துட்டு லீவ் செய்யும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோஸ்க்கு அந்த பட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் ஒரே டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மடச்சிக்கலாம். இந்த மாதிரி மடச்சாச்சுங்களா? அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றையும் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது 2, நெக்ஸ்ட்டு இது 2, அடுத்தது 3ஐயும் சேர்த்தி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டு லைட்டாக இப்படி மொட்டு மாதிரி இப்படி மடக்கண மாதிரி பண்ணி விடுங்க. இப்படி பண்ணிவிட்டு 3ஐயும் கிட்ட சேர்த்தி விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு மொட்டு மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கு கீழே இந்த மாதிரி க்ரீன் கலரில் வைக்கிறதுக்கு அகெயின் அதே மாதிரி பண்ணி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் சைஸ் கம்மியாக பண்ணுங்கள் கீழே வைக்கிறதுக்கு. இதே மாதிரி மடக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே முறுக்கின மாதிரி நின்றுக்கும். அகைன் இது இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி அப்படி 3ஐயும் வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட், 3ஐயும் வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த முட்டை வந்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு க்ளூ கன் போட்டு ஒட்டி விட்டுடலாம். ஓகேங்களா? ஒட்டும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது இந்த பைப் கிளீனர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த வந்துட்டு உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு 2 சுற்றி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இப்போது குட்டியாக ஒரு லீஃப் கிடச்சிருச்சிங்களா, இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரோஸ்க்கு வந்துட்டு குட்டியாக ஒரு லீஃப் செஞ்சாச்சு. இப்போது ஃப்ளார்லாம் செஞ்சாச்சுங்க. இப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய முட்டை இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துக்கிறேன். இல்லை, இதை எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலர் ஃப்ளாரல் டேப் எடுத்துக்கிறேன். நான் அப்படியே நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். மேலே வந்துட்டு கம் போட்டுக்கோங்க. நான் கம் போடலை இப்போதைக்கு, அப்புறமா க்ளூ கன் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இங்கே ஒரு ரோஸ் வச்சிடலாம். வச்சுட்டு 2 ஸ்டெம்மையும் நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு அதுக்கு அப்படியே கீழே வந்துடுங்க. அடுத்ததாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரே ஒரு லீஃப் வைக்கட்டுங்களா, ஒரு லீஃப் வச்சுக்கிறேன். அப்புறம் அதுக்கு கீழே ஒரு ரோஸ் வைக்கிறேன். கொஞ்சம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டைட்டாக சுற்றி விடுங்க. அடுத்தது இன்னொரு பட்டை நான் வச்சு விட்டுறேன். எப்படி வச்சா நீங்கள் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது அந்த பட்டையும் நான் சேர்த்து அப்படியே சுற்றிக்கிட்டு வரேன். அடுத்தது இந்த பக்கமாக இன்னும் ஒரு ரோஸையும் நான் வைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு பஞ்சாக கிடைக்கும் பார்த்துக்கங்களேன். தனித்தனியாக செய்யும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு எனக்குமே பெருசாக அழகாக இல்லை இருக்காத மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் சுற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது இந்த லீஃப் 3ஐயும் நான் வந்துட்டு ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். அதை சுற்றி விட்டுறலாம். ஃபைனலாக வந்துட்டு க்ளூ கன் போட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி மடக்கி விடுறீங்களோ அந்த மாதிரி ரோஸ் நின்றுக்கும். இப்போ நான் மடக்கி விட்றேன் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி மடக்கி விட்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் நிற்கும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்தந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லீஃப் இங்கே மட்டும் நான் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டணும். லீஃப் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. லீஃபே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மடக்கி விடுங்க, அதுவும் அப்படியே நின்றுக்கும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் மேலே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரோஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரோஸு இது வந்துட்டு அதனுடைய மொட்டு, இது லீஃப் எல்லாமே வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரே ஒன்று மட்டும் வச்சு ஒரு
கொத்து மட்டும் நான் செஞ்சுருக்கேன். இன்னொரு 2 கொத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பொக்கே மாதிரி வச்சு பொக்கே சீட்டில் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு க்ளூகன் போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு ஃப்ளார் பாட்டில் வச்சும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ஃப்ளார் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் ஃப்ளார் பாட் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃப்ளார் பாட் செஞ்சுக்கோங்க. ரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளார் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும்.